பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணுகிற டேட் 17/1/2025 வயநாடுல இருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் வயநாடுல பார்வையற்றவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து அதற்காக கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிற இந்த நேரத்துல நாங்க குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த நேரத்துல நாங்க வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதி, அதாவது கிட்டத்தட்ட நிலச்சரிவு ஏற்பட்டு 5 மாதங்கள் கடந்து விட்டது. தற்போது இந்த பகுதி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பதற்காக நாங்க போய்கொண்டு இருக்கிறோம். ஜூலை 30ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டு அடுத்த ஓரிரு நாட்களிலே இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்துல பல உதவிகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி எனக்கு இப்ப கூட இந்த பகுதிக்கு உள்ள வரும்போதெல்லாம் என் கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. என்னோட இருதயெல்லாம் ஒரு துக்கத்தினால பாரத்தினாலதான் இருந்தது. ஏன்னா அந்த நாட்களிலே அந்த 5 மாதங்களுக்கு முன்பதாக நான் இந்த இடத்துல வரும்போது அப்படிப்பட்ட காட்சிகளை நான் பார்த்திருந்தேன். அந்த காரியங்கள் எல்லாம் நான் உங்கள்ட்ட இடத்துல சொல்லும் போது அநேகர் உதவி செய்தீர்கள். அதன் மூலமாக வயநாட்டுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகள், உணவுல இருந்து உடையிலிருந்து கேம்ப்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு எது சொல்லி பல அந்த ஃபர்ஸ்ட் போய் அட்டென்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். சோ இந்த நேரத்துல இந்த பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க பாருங்க. இப்ப கூட நம்ம இருக்கிற இடம், நீங்க பாக்குற இந்த இடம் மேப்பாடி ஜங்ஷன். அதாவது நீங்க இப்ப பார்க்கிற இந்த சாலை முழுவதும் அந்த நாட்களிலே இந்த இடத்துல வரவே முடியாது. முழுவதுமாக ஆம்புலன்ஸ், எங்க பார்த்தாலும் ஆம்புலன்ஸ், பிணங்கள் கொண்டு போய் வந்து கொண்டே இருக்கிற எல்லா கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எந்த ஒரு வாகனங்கள், இந்த பிரைவேட் வாகனம் எதுவுமே இல்லை. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லாரி வர்றதுக்கு லெஃப்ட் சைட்ல ஃபேமிலின்னு சொல்லி ஒரு நேம் போர்டு போட்டிருக்காங்க. இது அடுத்தது ஒரு இடம் இருக்கிறது பாருங்க. அந்த இடத்துல பிணங்கள் எரிச்சுட்டே இருந்தாங்க. பிணங்களை மீட்டு கொண்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மரத்துக்கு பிற்பாடு அந்த இடத்துல பிணங்கள் எரிஞ்சிட்டே இருந்தது. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல். தற்போது இந்த மேப்பாடி ஜங்ஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பழைய நிலைமைக்கு, சகஜமான நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த நாட்களிலே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த இடம் அவ்வளவு காலி. முழுவதுமாக ஏதோ ஒரு பயங்கர போர் அல்லது ஒரு பயங்கரமா ஒரு அசம்பாவிதம் நடந்த ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருந்தது, அதே போலதான் இருந்தது. ஆனா தற்போது இந்த இடங்களில் எல்லாம் ஆட்கள் வந்து கொண்டு கடைகள் எல்லாம் திறந்து அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் இந்த பகுதி சகஜமான நிலைமைக்கு வந்திருக்குது. இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இது மேப்பாடி ஜங்ஷன். சோ இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம இன்னும் 13 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டும். இந்த கடைகள் எல்லாம் பொருட்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சோ இது இந்த மேப்பாடி ஜங்ஷன்ல இருந்து இந்த லெப்ட் சைட்ல உள்ள போனோம். அந்த நேரத்துல இதுக்குள்ள ஒரு வாகனத்தை போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. செக் போஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. இங்க 13 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய ஒரு சூழல். ஆனா ஏதாவது எமர்ஜென்சி வெஹிக்கிள்ல நாங்க கேட்டு அப்படி இப்படி மெதுவா போய் கொண்டதும் பாதி தூரம் நடந்து, பாதி தூரம் சில வெஹிக்கிள் போறதுன்னு சொல்லி சோ இது மாதிரி திரும்பி நம்ம போகும்போது நேரா இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் இதுல நேரா போகும்போது நீங்க இப்ப பாக்குற காட்சி அப்போ இல்ல. தண்ணி கிடைக்காது. சோ எல்லாம் எமர்ஜென்சியா போய் வந்து கொண்டு இருந்தாங்க. உணவு இதெல்லாமே உள்ள கொஞ்சம் வாலண்டியர்ஸ் டீம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இங்க இருந்து நாங்க போகும்போது கையில எதுவுமே இல்லாம மனசுல அந்த பாரத்தை மாத்திரம் சுமந்து போய் கொண்டிருந்தோம். ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் ஆண்டவருடைய நாமத்துல, இது ஒரு சோசியல் ஒர்க்கா கிடையாது, பட் நம்ம ஒரு ஊழியமாக கர்த்தருடைய நாமத்துல போய் இந்த காரியங்களை செஞ்சா நிறைய பிணங்களை கண்டெடுக்கும். அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். சோ இது உள்ள போகும்போது 13 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த சூரமலை என்ற பகுதி. அந்த பகுதியில தான் அந்த ஆர்மி பாலம் கட்டினது, அந்த நிலச்சரிவான பகுதிகள் எல்லாம் அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சோ இந்த பகுதி பாத்தீங்கன்னா மிக ஒரு அழகிய பகுதி. நிறைய டூரிஸ்ட் வர்ற அந்த பகுதி. இந்த மேப்பாடி நான் ஜங்ஷன் உங்களுக்கு காண்பித்தேன். அந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த உள்ள பகுதியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக அழகிய ரிசார்ட்ஸ் இருக்கும். ஹேங்கிங் பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொழில் அதிபர், அவருடைய பெயர் பாபி சம்திங் வரும், பாபி செம்மானூர் அப்படின்னு சொல்லி அவரு கூட இந்த இடத்துலதான் உள்ளுக்குள்ள பெரிய ரிசார்ட் வச்சிருக்கிறாரு. ஒரு 1000 ஏக்கர்
நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அது காண்பிச்சு தற்போது நிலச்சரிவு பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த ஜிப்லைன், ஜெயின் ஸ்விங், லாங்கஸ்ட் ஜிப்லைன், டூரிஸ்ட் ஸ்பாட், அவ்வளவு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த இடத்துல. ஆனா தற்போது இதெல்லாம் கொஞ்சம் நிலச்சரிவான அபாயகாரமான பகுதி அப்படின்றதுனால கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த சமயத்துல ஜேடன், ஜெய்னா, பியூலா எல்லாருமே வந்து நிவாரண பொருட்களை எனக்கு வீட்டுல இருந்து பேக் பண்றதுல இருந்து அது கலெக்ட் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே உதவி பண்ணாங்க. அப்ப இந்த அப்டேட்ஸ் ஒன்னொன்னும் நான் கொடுக்கறதையும் போஸ்ட் பண்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருந்துட்டே இருந்தது. சோ தற்போது முதல் முறையாக அவங்களும் வந்து நேரடியா அந்த இடத்த வந்து விசிட் பண்றதுக்காக எங்களோட வர்றாங்க. அப்ப ஜேடன் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த இந்த இடங்கள், பாதிக்கப்பட்ட இடங்கள் எந்த இடத்துல இருந்து எல்லாம் பாதிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க போன்ற பல காரியங்களை கேட்டுக்கொண்டு வந்துருக்கிறார். சொல்ற 2 பேருக்கும் 3 பேருக்கும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன். அந்த மழையினால பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னா, இந்த இடம் நீங்க பாக்குற இது வந்து மண் சரிவு ஏற்பட்டுருச்சு. சோ மண் சரிவெல்லாம் ஏற்பட்டு இந்த ரோட்ல வரைக்கும் மண் எல்லாம், மரங்கள், வேர்கள் எல்லாம் கிடந்தது. அதெல்லாம் என்ன அழகா அவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு துரிதமா இந்த இடத்தை செம்மையாக்க முடியுமோ, சரி செய்ய முடியுமோ அதற்கான வேலைகள்ல அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது நீங்க பாக்குறது வந்து சின்ன அந்த ரவுண்டா தெரியுது. மலைகளுக்கு மேல ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி அவங்க செட்டப் பண்ணிருப்பாங்க. அழகா ஹேங்கிங் டைப்ல இருக்கும் அது. ஸோ இந்த இடத்துல வந்து கப்புள்ஸ் வருவாங்க, ஃபேமிலிஸ் வருவாங்க, நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டு போறேன். ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது. வீக்கெண்ட், ஹாலிடேஸ் இந்த மாதிரி இப்போ டைம்ல எல்லாம் ஆயிரக்கணக்கான இந்த இடத்துல கூடியிருப்பாங்க. ஆனா இப்போ ஆட்களே இல்லாம வெறிச்சோடி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மறுபடியும் ஓபன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் இன்னும் இதுக்கான அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் பாருங்க, ஜெயின் ஜிப்லைன், ஜெயின் ஸ்விங், அதுக்கப்புறம் ஜிப்லைன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒண்ணுமே இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு பாருங்க. நம்ம இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட மெயினான இடத்துக்கு நம்ம போக போறோம். தற்போது இந்த நிலச்சரிவு நடந்த அந்த மெயின் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த பில்டிங் பின்னாடி இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல தான் லெஃப்ட் சைட்ல இந்த ஆர்மி கட்டின பாலம் அவங்களுக்கு போய் காண்பிக்கிறேன். ஹோட்டல் எல்லாம் செயல்பட்டு இருக்குது பாருங்க. இப்போ இங்கதான் மத்தியானம் நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம். நம்ம ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஜேடன், ஜெய்னா, பியூலா எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க லஞ்ச் முடிச்சுட்டு தான் எங்களுடைய அடுத்த பயணத்தை தொடர போறோம். ஜேடன், ஜெய்னா, பியூலா எல்லாம் இந்த இடத்த முதல் முறையா பாக்குறாங்க. தற்போது இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா மீட்பு பணி எல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் முடிஞ்சு ஒரு சகஜ நிலைமையில இருக்கிறது மாதிரி இருக்கு. இந்த இந்திய ராணுவ வீரர்கள் கட்டின அந்த பாலம், இதுக்கு மேலதான் சுத்தி அந்த மலைகளுக்கு அந்த பக்கம் ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும். பெரிய அழிவு அந்த பகுதியெல்லாம். இந்த பகுதியிலயும் வீடுகள் இருந்த இடம் எல்லாம் போயிருச்சு. இந்த கார்னர், இந்த ரிவர் பெட்ல இருந்த இந்த ஏரியால இருந்த வீடுகள் எல்லாம் போயிட்டு பாருங்க. ஸோ இதுதான் கடைசியா இந்த இடங்கள் தப்பிக்கப்பட்டது. ஜேடன், ஜெய்னா, பியூலா எல்லாருமே இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த நீரோட்டம் எவ்வளவு அமைதியா ஒரு சின்ன ஒரு நீரோட்டம் போய்கொண்டு இருக்குது. இந்த நீரோட்டம் தான் அவ்வளவு பெரிய இடத்தை எடுத்து
மலைக்கு மேலிருந்து அந்த இடத்துல இருந்து வந்த தண்ணீர் இந்த சின்ன நீரோட்டம் வந்து பெருசாகி ஃபுல்லாக அந்த இடங்கள் எல்லாம் ஸ்பாயில் பண்ணி அந்த அந்த ரிவர் பெட் ஓரமாக இருந்த இடங்கள்ல இருந்த வீடுகள் எல்லாமே அழிந்தது. ஜேடன் ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸா அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஜேடன்ட்ட நம்ம கேட்கலாம். ஜேடன், என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் எங்க குழந்தைங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அதாவது இங்க இருந்த ஆட்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. பட் அவங்க ஃபேமிலியில உயிரோட மீட்கப்பட்டவங்கள, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள எல்லாம் இப்போ ரிலேஷன்ஸ்ட படிச்சிருக்காங்க. அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ வீடியோ பார்த்துருப்ப இல்லையா? அப்பா வந்து அந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் போய் சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம். ஸோ அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க பத்திரமா அவங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அதுக்கப்புறம் பியூலா கிட்ட கேட்போம், பியூலா என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினைக்கிற பியூலா? இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த வீடுகள் எல்லாம் அப்படியே உடைஞ்சு பொருட்கள் எல்லாம் எல்லாமே சிதறி கிடக்குது. மிக்சி, துணிமணிகள், யூஸ் பண்ண பாத்திரங்கள், அப்புறம் இந்த அரிசி எல்லாம் கீழே அப்படியே குட்டி கிடக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ராத்திரியில வந்து எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னே தெரியல. எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. பாதி பேர் இன்னும் மண்ணுக்கடியில தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி தான் வருது. நம்ம இந்த வாழ்க்கையை நினைக்கும் போது ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லார்கிட்டயும் அன்பா இருப்போம், ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஏன்னா இதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப அழுகாத வருது. ஏன்னா குழந்தைங்களெல்லாம் என்ன சொல்றதுக்குன்னே வார்த்தைகள் இல்லை. குழந்தைங்க, பெரியவங்க, நைட்டு இந்த குழந்தைங்கள மாதிரி தானே ஒவ்வொரு குழந்தைங்கள் இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும், நல்லா சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் அடுத்த எதிர்காலத்தை பத்தி நல்லா ஜாலியா யோசிச்சுட்டு இருந்தவங்க ஒரே நைட்ல வந்து இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, இந்த இடத்துல நிற்கும் போது அது மிகவும் வருத்தமா தான் இருக்கு. ஸோ அதுதான் உண்மை. ஒரே இரவு எல்லாருடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட ஒரு இரவு. இந்த தண்ணியை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இன்னும் அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு பாருங்க. இந்த தண்ணீரை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அமைதியா, சத்தம் இல்லாம அமைதியா ஓடிட்டு இருக்குது. இந்த சின்ன இந்த ஓடையில வர தண்ணீர் போல இருக்கிறது, இதுதான் ஒரு பெரிய அன்னைக்கு காற்றாற்று வெள்ளமா உருவெடுத்து பெரிய ஒரு அழிவு அந்த ராத்திரியில ஏற்படுத்தினது. ஸோ நம்ம பிறருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. இதுதான் இந்த வயநாடுல இந்த இடத்துல வந்திருக்கு இருந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குற அப்டேட். ஸோ தொடர்ந்து இந்த மக்களுடைய, இந்த உயிர் காப்பாற்றப்பட்ட மக்களுக்காக நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல.